ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கிறீங்களா? ஹெல்த்தியாக இருங்க எல்லாரும். ஈத் வந்து செம சூப்பராக போச்சுன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு செம சூப்பராக ஈது போச்சு. நான் வந்து அன்னைக்கு வந்து என்ன செஞ்சேன் அப்படின்றத வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இந்த பிரியாணி தான் நான் பக்ரீத்தில் செஞ்சேன். நான் செம சூப்பரான ரெசிபி கூட, ரொம்ப சிம்பிளான ரெசிபி கூட. ஒயிட் பிரியாணி தான் நான் செஞ்சேன். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வெல்கம் பேக் டு மை சேனல் பென்சாப்ரீஸ். நியூ சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் 1/2 kg மட்டன் எடுத்துருக்கிறேன். நம்மளுக்கு தேவையான அளவு என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். மல்லி எடுத்துருக்கிறேன், சோம்பு எடுத்துருக்கிறேன், பூண்டு, வெங்காயம், அப்புறம் பிரியாணி இலை எடுத்துருக்கிறேன். இங்கே சீரகம், மிளகு, 3 மிளகாய், அப்புறம் மஞ்சள் தூள், உப்பு, கிராம்பு, பட்டை, நட்சத்திரப்பூ, அப்புறம் பெரிய ஏலக்காய் எடுத்துருக்கிறேன், சின்ன ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். இது எல்லாமே நம்ம மட்டனில் போட்டு ஒரு 8 விசில் அந்த மாதிரி வர மாதிரி தண்ணி 1 கிளாஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேணும்னா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு ஒரு 8 விசில் இல்லாட்டி ஒரு 7 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னம்னா மட்டன் ரொம்ப மேஷ் ஆயிரும். செம்ம சூப்பராக நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், விசில் வந்துருச்சு. ஒரு 8 விசில். இது கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு நம்ம இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நம்ம கோல்டன் ப்ரௌனாக நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கோல்டன் ப்ரௌனாக வெங்காயம் தனியாக நான் 2 வெங்காயம், பெரிய பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுதான் நான் எடுக்க போகிறேன். எடுத்து இதில் நல்லா ஃப்ரை பண்ணி கோல்டு நல்லா பொன்னிறம் ஆயிடணும். என்ன சொல்கிறது, கார்னிஷிங் பண்ணுறதுக்காக இது தனியாக நான் எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாகவே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடணும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிரும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கலர் வந்ததுன்னா நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே கலர் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் விட்டோம்னா கலர் வந்துடும். இது தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டு இதே எண்ணெயில் நம்ம அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்றத நம்ம பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. அதே எண்ணெயில் நான் இப்போ என்ன போட போகிறேன் அப்படின்னா, வெங்காயம், அப்புறம் பிரிஞ்சி இலை போட போகிறேன். ஒரு 2 இலை போட்டிருக்கிறேன். ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். ஆக்சுவலி அது யூஸ் ஆகாது. ஸோ இதனால் இது 2 பிரியாணி இலை போட்டிருக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகா உங்களுக்கு ரொம்ப ஸ்பைசி வேணும்னா நீங்கள் இன்னும் 2 கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கிறேன். அப்புறமா வெங்காயம் இன்னும் 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறது அது சேர்த்துருக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனது கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா உப்பு சேர்த்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆயிரும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் உங்களுக்கு ரைஸ் செம்ம சூப்பராக டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஆக்சுவலி இதுதான் இதோட மசாலாவே. வேறு எதுவுமே நம்ம போடவே போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. நீங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு கூட உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் இது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் தக்காளியெல்லாம் ஆட் பண்ணுறதே இல்லை. இதில் தக்காளியே வேண்டாம். தக்காளி இல்லாமையே நீங்கள் இதில் இது போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தனியாக வேக வச்சேன்ல அந்த மட்டனை எடுத்து இதில் நல்லா போட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த ரா ஸ்மெல்லு எல்லாமே போயிடணும். டெய்லியும் மட்டன் வெந்துருச்சுன்னா செம சூப்பராக இருக்கும். பிரியாணி கூட செம சூப்பரான டேஸ்ட்டு வரும். இது நல்லா பூ மாதிரி வெந்துருச்சுன்னா, இப்போ பாருங்கன்னா 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கிறேன். அதுதான் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். நல்லா ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டு செம சூப்பராக எல்லாமே நல்லா மசாலா போகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறையா போட்டிங்கன்னா தான் இதோட மசாலாவுக்கு இந்த ரைஸுக்கு இந்த மசாலாவுக்கும் செம சூப்பரான ஒரு இது கிடைக்கும், கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் செம சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், நான் அந்த வேக வச்ச தண்ணி இருக்குதுல்ல, அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி அதில் இருக்கிற நிறைய திங்ஸ் எல்லாம் நாம் தான் ஸ்பைசி எல்லாமே போட்டோம்ல, அது எல்லாமே ஸ்டெயின் பண்ணி எடுத்துட்டு தனியாக தண்ணி மட்டும் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 1.5 டம்ளர் இருந்தது. அது மட்டும் தண்ணி எடுத்து வச்சு
நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி வேணும். அது வந்து நார்மல் தண்ணியே ஆட் பண்ணிட்டேன் நான். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொத்தமல்லி, புதினா இந்த மாதிரி போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு தம்முக்கு விட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. இதில் வந்து செம சூப்பரான சிம்பிளான ரெசிபி. நிறைய பேர் வந்து என்னுடைய ஷார்ட்ஸ் வந்து பார்த்துட்டு ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. என்னுடைய லாங் வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். அவங்களுக்கும் வந்து நான் வந்து பக்ரீத் வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டு ஃபைனல் டச்சு பிரியாணி வந்து செம சூப்பராக இருந்தது. அந்த வெங்காயம் பொரிச்சு வச்சது எல்லாமே வந்து மேலே போட்டு இது பண்ணியிருக்கிறேன். வாங்க இப்போ போய் சாப்பிட்லாம். செம சூப்பரான ஒரு இது ரைத்தா கூட தான் நான் வந்து ஆக்சுவலி வந்து சாப்பிட்டேன். வந்து செம சூப்பராக இருந்தது. அப்புறம் மட்டன் கூட வந்து நல்லா வந்து பூ மாதிரி வெந்திருந்தது. என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னுடைய அப்கமிங் வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். இன்னும் ஒரு செம சூப்பரான ரெசிபியோட சந்திக்கலாம்.